and guys, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் that is either or, neither nor and not only but also. ஸோ இதோடைய யூசேஜ் என்ன, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோட எண்டில் யூ ஹாவ் 2 questions to answer. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐதர் ஆராக இருக்கட்டும், நெய்தர் ஆராக இருக்கட்டும், நாட் ஒன்லி பட் ஆல்சோவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே காரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா என்னது? Yes, of course, it connects to words or clauses or phrases. அதாவது ஒரு சென்டென்சஸையோ இல்லை வேர்ட்ஸையோ கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை தான் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ காரிலேட்டிவ் கன்ஜங்ஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கூட இந்த 2 கன்ஜங்ஷன்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐதர் வந்தால் ஆர் வரும். அண்ட் அதே மாதிரி நெய்தர் நார், அதாவது இந்த நெய்தர் அண்ட் நார் இதுதான் பேர். அண்ட் நாட் ஒன்லி வந்துச்சு அப்படின்னா பட் ஆல்சோ வரும். ஸோ இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ கூடிய பேர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ஐதர் நெய்தர் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐதர் அண்ட் நெய்தரை தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலான்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ பட் இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் மெயினாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ப்ரொனவுன்சியேஷன் பற்றி சொல்லிடுறோம். ஸோ ஒரு சிலர் ஐதர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நெய்தர் அப்படின்னு ஒரு சிலர் எய்தர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. போத் ஆர் ரைட், ரெண்டுமே கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஸோ இந்த காரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த எய்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு நெய்தர் வேர்ப்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுறேன், நாட் ஒன்லி வேர்ப்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுறேன்னா இதுக்கப்புறமும் ஆர் பக்கமும் வேர்ப் தான் வரணும். அதே மாதிரி இதை வேர்ப்க்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன்னா நார்க்கு அப்புறமும் வேர்ப் தான் வரணும். நாட் ஒன்லி வேர்ப்க்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன்னா பட் ஆல்சோக்கு அப்புறமும் வேர்ப் தான் வரணும். அதே மாதிரி அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னா அட்ஜெக்டிவ் வரணும். அதே மாதிரி நவுன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நவுன் தான் வரணும். ஸோ இந்த காரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எந்த காரிலேட்டிவ் கன்ஜங்ஷனை நான் நவுன் எந்த ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேனோ அதே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு முன்னாடி தான் அடுத்து வரக்கூடிய அதனுடைய பேர் கன்ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் யூஸ் பண்ணணும். இது முக்கியமான பாயிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி நான் சொல்கிறது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி டாம் பட் ஆல்சோ ஹாரி ஹேஸ் காட் 10 ஆன் தி டெஸ்ட். அப்போ இங்கே நல்லா பாருங்க, நாட் ஒன்லியை எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன்? ஐ ஹவ் யூஸ்ட் வித் டாம். நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிமிலர்லி பட் ஆல்சோவை நான் எதற்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன்? அஃப்கோர்ஸ் பட் ஆல்சோவையும் பார்த்தீங்க அப்படின்னா I've used before a noun. Harry name, place, things. Name, place, things. இது எல்லாமே comes under noun, right? அப்போ இங்க நல்லா பாருங்க, இங்கேயும் noun and அதே மாதிரி noun. So அடுத்தது I not only work hard, okay, but also play hard. அப்ப இங்க not only பக்கத்துல work அப்படின்ற வேர்பை போட்டிருக்கேன் அண்ட் அதே மாதிரி பட் ஆல்சோ பக்கத்தில் பிளே அப்படின்ற வேர்ப் போட்டிருக்கேன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நாட் ஒன்லி அண்ட் பட் ஆல்சோவோட மீனிங் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். நாட் ஒன்லி டாம் மட்டும் இல்லை பட் ஆல்சோ ஹாரியும் கூட 10 மார்க் டெஸ்ட்ல வாங்கியிருக்காங்க. டாம் மட்டும் 10 மார்க் வாங்கல, ஹாரியும் 10 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கேஸில் யூஸ் பண்ண இது மட்டும் இல்லை இதுவும், இவன் மட்டும் இல்லை இவனும், இவங்க மட்டும் இல்லை இவங்களும். ஸோ இந்த மாதிரி 2 விஷயத்த நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறப்போ நாட் ஒன்லி பட் ஆல்சோ கேட்டகரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நல்லா பாருங்க, இந்த காரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் ஐதர் ஆர் நெய்தர் நார் அண்ட் நாட் ஒன்லி பட் ஆல்சோ பொறுத்த வரைக்கும் நான் எந்த சப்ஜெக்ட், அதாவது எந்த வேர்ப் பக்கத்தில் எந்த சப்ஜெக்ட் வருதோ, புரிஞ்சுதா? நாட் ஒன்லி இருக்கு பட் ஆல்சோ இருக்கு, நான் வேர்ப் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இந்த கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறமா தான் வேர்ப் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த வேர்பை வேர்புக்கு முன்னாடி
எந்த சப்ஜெக்ட் வந்திருக்கோ அந்த சப்ஜெக்டுக்கான வேர்பை தான் அந்த பர்டிகுலர் வேர்ப்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது சிங்குலரா இருந்தது அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்ததுன்னா இங்க சிங்குலர் வேர்ப். எனக்கு தெரியும் ஹாரின்றது என்னது, நம்மளுக்கு சிங்குலர் சப்ஜெக்ட், அப்ப சிங்குலர் வேர்ப் வரணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா has of course singular verb. இதே இது plural verb இருந்துச்சு, not only Tom but also his friends ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ his friendsன்றது என்னது, plural subject ஆயிரும். அப்போ plural subject நான் இந்த இடத்துல has பதிலா என்ன போடலாம், have போடலாம், ரைட்? அண்ட் இங்க பாருங்க, I not only work hard but also play hard. நான் ஹார்டா ஒர்க் பண்றது மட்டும் இல்ல, நான் விளையாடுறப்பவும் நல்லா ஃபுல் ஃப்ளெஷ்டா விளையாடுவேன் அப்படின்ற மீனிங், ரைட்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா just they have compared two verbs. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ்லாம் லைக் மெயின் ஆர் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அந்த கேட்டகரியில் வரல, ரெண்டு அந்த பர்டிகுலர் பர்சனோடைய ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா she is interested in not only math but also science. தெளிவாக பாருங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி தவறு பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னா she is இந்த நாட் ஒன்லி தூக்கி இங்கே போட்டுருவாங்க ஒரு சிலர். she is not only interested in math but also in science அப்படின்ட்டு. அது தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட் ஒன்லியை தூக்கி நீங்கள் இங்கே போடுறீங்க அப்படின்னா, நாட் ஒன்லின்றது இன்ட்ரெஸ்ட்ன்ற வேர்புக்கு முன்னாடி வரும், பட் ஆல்சோ அப்படின்றது சயின்ஸ்ன்ற நவுனுக்கு முன்னாடி வந்துடும். அப்போ அது தப்பாயிடும். ஏன்னா சிமிலர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு முன்னாடி தான் வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், கரெக்டா? எஸ், அப்போ அது தப்பாயிடும். ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் தி ரைட் சென்டென்ஸ். ஏன்னா நாட் ஒன்லின்றது மேத்ன்ற சப்ஜெக்ட் முன்னாடி, அதாவது நவுன் முன்னாடி வந்திருக்கு, அண்ட் பட் ஆல்சோன்றது பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ன்ற நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் தி ரைட் ஆப்ஷன். ஸோ இது மட்டும் இல்லை, இதுவும் அப்படின்ற கேஸில் நாட் ஒன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த வேர்ப் பக்கத்தில், மெயின் வேர்ப்க்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்டை பொறுத்து தான் இந்த வேர்ப் வந்து இட் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ முக்கியமான ஒன்று, இன்னைக்கு நான் வந்து ஒன்று குக் பண்ணுவேன், இல்லைன்னா ஆர்டர் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் either or யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, I'll either order or cook. நான் ஆர்டர் பண்ணிப்பேன், இல்லைன்னா குக் பண்ணியிருப்பேன். அப்போது whenever choice is given, எப்போல்லாம் சாய்ஸ் கொடுக்கப்படுதோ அந்த இடத்துலலாம் இந்த either or கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரைட்? whenever a choice is given, அந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும், அந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்ற கேஸ் வர்றப்போ we will be using this either or concept. For example, இங்கே பாருங்க, either you or Jenny has to ask my permission for going out. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த பர்டிகுலர் வேர்ப், மெயின் வேர்ப்க்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கான வேர்பாக தான் வரணும். இப்போ அந்த இடத்துல ஹேஸ் தான் மெயின் வேர்பாக இருக்குது. இது ஹேஸ்ன்றது நம்ம ஹெல்பிங் வேர்பாகவும் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, she has been playing, she has a car. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் she subject, has been helping verb, playingன்றது மெயின் verb. ஏன்னா அது ஆக்ஷன் verb, playingன்றது. இந்த has beenன்றது அந்த playing கூட வரக்கூடிய helping verb, because that denotes the tense. ஸோ அதுதான் அந்த கண்டினியூஸ் ஃபார்ம், அதாவது விளையாண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்ற அந்த காலநிலையை உணர்த்தக்கூடியது. ஸோ இட் கம்ஸ் அண்ட் ஹெல்பிங் வேர்ப் கேட்டகரி. பட் இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா ஷீன்றது சப்ஜெக்ட், அடுத்து இங்கே ஹேஸ்ன்றது மெயின் வேர்பாக இருக்கு. பிகாஸ் இந்த ப்ரினவுனையும் இந்த கார்ன்ற சப்ஜெக்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியதா எது வருது? எஸ், இந்த ஹேஸ்ன்ற வார்த்தை வருது. இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது? ஹேஸ்ன்றது இருக்கு, என்ன, அவளிடம் கார் இருக்கு. அப்ப அந்த இருக்கு அந்த பிரசண்டா என்ன நிலை அப்படின்றத குறிக்கக்கூடியது. ஸோ ஹேஸ்ன்றது மெயின் வேர்பா வருது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவனோ இல்லை நீயோ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும் வெளில போகிறதுக்கு முன்னாடி. அப்போ அவனோ இல்லை நீயோ, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வர்றப்போ தான் we will be using this either
கான்செப்ட். ஸோ either John or his parents. இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இந்த வேர்புக்கு முன்னாடி இருக்கிறது சிங்குலரா இருந்தா சிங்குலர், ப்ளூரலா இருந்தா இந்த வேர்ப் ப்ளூரல் போடணும். அப்போ his parents என்ற சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ his parents என்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ அந்த ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கான வேர்ப் ஆஃப் கோர்ஸ் ஆர். இது his parent இருந்தது அப்படின்னா his போட்டிருக்கலாம். parents இருக்கிறதுனால ஆர். இப்போ இன்னொரு முக்கியமான கான்செப்ட், ஐதர்னா ரெண்டுல ஏதோ ஒன்றுன்ற கேஸ்ல யூ கேன் சூஸ் ஐதர் காஃபி ஆர் டீ அப்படின்னு சொல்றேன்னா அந்த இடத்துல காஃபியோ இல்லை டீயோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். இது நெய்தர் வர்றப்போ இட் நோட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த இடத்துல எல்லாம் முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா என்னன்னா ரெண்டு விஷயம் தான் இன்வால்வ் ஆயிருக்கணும். ஐதர் அண்ட் நெய்தரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே ரெண்டு விஷயம் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ரெண்டுல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறதுனா ஐதர் அண்ட். இது நைதர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறேன், ஆனால் அந்த ரெண்டு ஆப்ஷனுமே சூஸ் பண்ணலை, ஏதோ ஒன்று கூட சூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெய்தர் கெலி நாட் சாரா லைக் ஸ்விம்மிங் அப்படின்னா நல்லா பாருங்க, கெல்லிக்கும் பிடிக்கல, ஓகே, சாராக்கும் பிடிக்கல, ரெண்டு பேருக்குமே பிடிக்கல. புரிஞ்சதா? இந்த கேட்டகரி தான் நெய்தர் நார் கேட்டகரி. அப்போ இந்த ரெண்டு பேருக்குமே பிடிக்கல அப்படின்ற கேஸ்ல நெய்தர் நார் யூஸ் பண்ணலாம். பயங்கர ஒரு ஃபியூரியஸாக நடனோட பெண்ணு கீழே வந்துருச்சு. ஸோ நெய்தர் நார் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சன் ரெண்டு பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா அவங்களும் கிடையாது, இவங்களும் கிடையாது, ரெண்டு பேருமே கிடையாது, ரெண்டு பேருக்குமே ஸ்விம்மிங் பிடிக்கல. ஸோ இதுலையும் செகண்டாக என்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கான வேர்ப் ஃபார்ம் தான் எடுத்துக்கணும். இது சிங்குலர் சப்ஜெக்ட், ஸோ சிங்குலர் வேர்ப் எடுத்துக்கிறோம், ரைட். அண்ட் அடுத்தது ஹிஸ் கார் இஸ் நைதர் பிக் நாட் ஸ்மால். அப்போ அவங்க கார் பிக்காவும் இல்லை ஸ்மாலாகவும் இல்லை, ரெண்டுவாகவும் இல்லை, பிக்கும் இல்லை ஸ்மாலும் இல்லை, ரைட். ஸோ இந்த கேஸில் தான் நெய்தர் நார் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், ரெண்டு பேர் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால நெய்தர்னு போடுறோம். இது மூணு பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, மூணு பேருமே அந்த விஷயத்த பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் என்ன யூஸ் பண்ணலாம்னா மோர் தேன் டூ வர்றப்போ, மோர் தேன் டூ இன்வால்வ் ஆயிருக்காங்க ஆனால் அந்த மோர் தேன் டூவில் யாருமே அந்த விஷயத்த பண்ணலை அப்படின்னு சொல்லி வர்றப்போ நீங்கள் நன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் none of them are playing. மூணு பேர் இருக்காங்க, ரீனா சீதா ராமு மூணு பேர் இருக்காங்க. இப்போ மூணு பேருமே அங்கே விளையாடலை அப்படின்ற பட்சத்தில் நன்னுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். none of them are playing. more than two இன்வால்வ் ஆயிருக்காங்க, அந்த இடத்துல நெகட்டிவாக அதை சொல்லணும் அப்படின்னா neither you should not use neither, there you should use none, right? So similarly அடுத்து பாருங்க, my grandpa neither likes nor cares. இப்போ இங்க நெய்தர் பக்கத்துல என்ன இருக்கு, verb, likesன்ற verb இருக்கு, and nor பக்கத்துலயும் cares அப்படின்ற verb இருக்கு. similar parts of speech of course, right? so இந்த sentence ரைட்டா இருக்கு. so இப்போ பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது நீங்க இந்த either and neither அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். அட்ஜெக்டிவ்னா என்ன, ஒரு நவுனை குறிக்கக்கூடிய, நவுனை பத்தி பேசக்கூடிய, நவுனை குவாலிஃபை பண்ணக்கூடிய விஷயங்களை அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யூ மே பாரோ ஐதர் புக், புக்குன்றது நவுன், நவுனை பத்தி சொல்றதுனால இங்க ஐதர்ன்றது அட்ஜெக்டிவா வருது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த நைதர் அண்ட் ஐதரை காரலேட்டிவ் கன்ஜங்ஷனா இல்லாமல் அதை தனியாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ அது வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்டென்சஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒரு கேட்டகரி தான் இது. ஸோ யூ மே பாரோ ஐதர் புக் அப்படின்னா ரெண்டு புக்ஸ் இருக்கு, அதில் ஏதோ ஒன்று அப்படின்ற வர்றதுனால, ஏதோ ஒரு புக்கை சூஸ் பண்ணணும்னு வர்றதுனால சிங்குலர் சப்ஜெக்ட் அண்ட் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஐதர் புக்ஸ் கிடையாது, ஐதர் புக். ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு புக் தான் இன்வால்வ் ஆயிருக்கு, ரைட்? ஐதர் புக், ஒன்று இதை சூஸ் பண்ண போறீங்க, இல்லை இதை சூஸ் பண்ண போறீங்க. ஸோ ஒன்லி ஒன் புக், யூ ஆர் கோயிங் டு சூஸ் ஒன்லி ஒன் புக். அதனால ஐதர் புக் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல சிங்குலர் நவுன் வரணும், ரைட்? அண்ட் சிமிலர்லி யூ மே பாரோ நைதர் புக், அந்த இடத்துல எந்த புக்குமே சூஸ் பண்ணல. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா சிங்குலர் கேட்டகரியில தான் கொண்டு வரோம். நெய்தர் புக், புக்குன்றது நவுன், நவுனை பத்தி சொல்றதுனால இங்க நெய்தர்ன்றது அட்ஜெக்டிவ்.
ஓகே. ஸோ இதுக்கான நெய்தர் புக்குன்றதுக்கான மீனிங் என்ன? இந்த ரெண்டு புக்கு இருக்கு, அதில் இதையும் சூஸ் பண்ணல இதையும் சூஸ் பண்ணல, ரெண்டு புக்கையுமே சூஸ் பண்ணல, அதுதான் இதோட மீனிங். ஸோ அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அண்ட் ப்ரினவுனாக யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரினவுனாக எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, இது சூப்பரான கான்செப்ட், நல்லா பாருங்க. என்கிட்ட 2 ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, அந்த ட்ரெஸ்ஸஸில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறேன். யூ மே வியர் either of the dresses. கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா முன்னாடி ஐதர் ட்ரெஸ்ஸுன்னு கொடுத்துருந்துருப்போம். ஏன்னா அந்த இடத்துல அதை என்னவா யூஸ் பண்ணுறோம்? அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஐதர் ட்ரெஸ்ஸுன்றப்போ ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறோன்ற மீனிங். ஆனால் இங்கே நல்லா பாருங்க, இந்த ஆஃப் தி பக்கத்தில் வருது அப்படின்னா அதை எதை டினோட் பண்ணுதுன்னா, என்கிட்ட நிறையா இருக்குது. இப்போ இங்கே ஐதர் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ்னா என்கிட்ட 2 ட்ரெஸ் இருக்கு, ஒன்றுக்கும் மேற்பட்ட ட்ரெஸ்னாலே அங்கே ப்ளூரல்ல நான் சொல்லணும் ட்ரெஸ்ஸஸ்ன்னு. ஆனால் நான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐதர். அப்போ இங்கே 2 ட்ரெஸ்ஸஸ்ல ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ்னா எதை மீன் பண்ணுது? 2 ட்ரெஸ்ஸஸ். இந்த 2 ட்ரெஸ்ஸஸ்ல இந்த ஐதர்ன்றது ஏதோ ஒன்று மீன் பண்ணுது, புரிஞ்சதா? அதனால தான் இங்கே ஐதர் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ்ன்னு போட்டிருக்கோம். 2 ட்ரெஸ்ஸஸ்ல ஐதர். ஓகே. ஸோ இங்கே ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ், ஆஃப்ன்றது ப்ரப்போசிஷன், இது ப்ரப்போசிஷன் கூட வர ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ மே வியர் ஐதர் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ் டு தி பார்ட்டி. ஸோ நீ இந்த 2 ட்ரெஸ்ஸஸில் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை நீ வியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மீனிங். இங்கே பாருங்க, யூ மே வியர் neither of the dresses to the party. 2 ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, அதே தான் 2 ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அந்த 2 ட்ரெஸ்ஸஸ்ல neither of அப்படின்னா ஆஃப்னால என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 of the some of the students, few of the students, இதுக்கெல்லாம் மீனிங் என்ன? ஒரு பெரிய குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை குறிக்கிறப்போ தான் இந்த ஆஃப் தி அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆஃப் தி அப்படின்னா ஆஃப் தி பர்டிகுலர் குரூப், one among the particular group, 2, 3, 4. ஸோ அந்த பர்டிகுலர் குரூப்ல ஒரு பகுதி அப்படின்றப்போ தான் ஆஃப்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்போ 2 ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, அதில் நைதர் அப்படின்னா இதுவும் இல்லை இதுவும் இல்லை, இது ரெண்டுமே இல்லை அப்படின்ற மீனிங். ஸோ இந்த மாதிரி ப்ரினவுன் கேசஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று, ஐதரை மட்டும் நம்ம இன்னொரு கேஸில் யூஸ் பண்ணலாம், தட் இஸ் இன் அடிஷன். இதுவும் சேர்த்து அப்படின்ற கேஸில் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, தி புக்ஸ் ஆர் லைட் வெயிட் அண்ட் தே ஆர் நாட் எக்ஸ்பென்சிவ் ஐதர். புக்ஸ் வந்து லைட் வெயிட்டாக இருக்கு, அதனோட கூட பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை. அப்போ அதனோடு கூட இன் அடிஷன் டு யூ ஆர் ஆடிங் அ பர்டிகுலர் ஃபேக்ட், யூ ஆர் ஆடிங் அ ஃபேக்ட், ஒரு ஃபேக்டை நீங்கள் அது கூட சேர்க்குறீங்க. இப்போ இன் அடிஷன் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாகவும் நீங்கள் இந்த ஐதரை யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஹவுஸ் இஸ் இன் நைஸ் நெய்பர்ஹுட் அண்ட் இட்ஸ் நாட் டூ ஸ்மால் ஐதர். அதாவது ஹவுஸ், அதாவது நல்ல நெய்பர்ஹுட், பக்கத்துலலாம் நல்ல மக்கள் இருக்காங்க, அதனோடு கூட வீடும் சின்னதாக இல்லை, அது நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நம்ம போதுமானது அளவுக்கு இருக்குது அப்படின்ற மீனிங். ஒரு ஃபேக்டை சொல்லிட்டு இன்னொரு ஃபேக்டை அடிஷ்னலாக சொல்கிறப்போ யூ கேன் ஆட் திஸ் ஐதர், ரைட்? ஸோ இந்த மாதிரி கேஸ்லையும் யூஸ் பண்ணலாம். And now let me know the answers in the comment box. Dash you help me now or I'll tell our boss about this. இதில் ஐதர் யூஸ் பண்ணுமா நெய்தர் யூஸ் பண்ணுமா காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் சிமிலர்லி செகண்ட் கொஸ்டின், ஐதர் தி பாய் ஆர் தி பேரண்ட்ஸ், இங்கே வாஸ் வரணுமா வேர் வரணுமா? ஸோ டூ காமெண்ட் பிலோ. அண்ட் அடுத்து என்ன டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.